Hi, welcome to Demystifying Markets. So, இன்னைக்கு வந்து சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரொஃபைலோட டூல்ல. ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 8ஆம் தேதி மே 8 பார்த்தீங்கன்னா நம்ம நேத்து வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி கரெக்டா அந்த 22,300 லெவலை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஒன்ஸ் 22,300க்கு கீழே வந்து மார்க்கெட் போகுதான்றத நம்ம கீனா வாட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு 22,300க்கு கீழே வந்து மார்க்கெட் போகல. So 22,300 is still acting as a good level of support in Nifty futures chart of 30 minutes time frame நான் load பண்ணிருக்கேன். So 22,300 is a very good level of support. Next என்ன பேசணும்னா 22,400 நேத்தோட POC இதுதான் இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே வந்து POC ன்னு சொல்லுவோம். So POC is nothing but point of control, அதாவது maximum time spent on a particular price for a longer time. அதுதான் வந்து maximum TPOs அரேஞ்ச் ஆயிருக்கிற இடம் வந்து which will be called as POC. So இந்த POC பாத்தீங்கன்னா நேத்து 22,400 the same thing இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 22,400 is acting as a POC for today also, that is 8ஆம் தேதிக்கும் 22,400 7ஆம் தேதிக்கும் 22,400. ஸோ நாளைக்கும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 22,400ல சப்போர்ட்டா வருதா இல்ல ரெசிஸ்டன்ஸா வருதா, அதாவது மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுது, இந்த கீழே ஜோன்ல ஓப்பன் ஆகுது 400 to 300 ஜோன்ல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 22,400 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். This is a probability. Okay, everywhere market is a probability, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இல்ல இது பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா அகெயின் இந்த இன்னியோட ஹையை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன் இந்த ஹைல இன்னைக்கு ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா பிகாஸ் இங்க ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் எனக்கு இருக்குங்க. என்னைக்கு வந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி எனக்கு வந்து மார்க்கெட் அதாவது நிஃப்டில வந்து எனக்கு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் நம்ம வீடியோல. செல்லிங் பிரிண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ், பையிங்கா இருந்தாலும் சரி செல்லிங்கா இருந்தாலும் சரி. பையிங்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க பையர்ஸ் இருப்பாங்க, பையிங் ஆயிடும். செல்லிங்ல வரும்போது அங்க செல்லர்ஸ் இருப்பாங்க, ரிஜெக்ட் ஆயிடும். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22,500 அந்த லெவல்ல வந்து செல்லர்ஸ் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சு கீழே தள்ளியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ ரொம்பவும் கீழே போல அகைன் 22,400ல வந்து கரெக்டா க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லெவலா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் த லாஸ்ட் 2 days 22,400 நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் இன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ இங்கேருந்து நாளைக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனாலும் ஃபர்ஸ்ட் 22,500 will be the first level of target. அங்க வந்து நம்மளுக்கு அந்த பிரேக் ஆச்சு, அதுக்கு அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா 22,600 பிகாஸ் அதுதான் வந்து 7ஆம் தேதியோட ஹை. ஸோ 500 and 600 இன்கேஸ் 400 சஸ்டெயின் ஆச்சுன்னா 400க்கு கீழே வந்தது மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 300. ஏன்னா இங்க இந்த 400 to 300 ஒரு லெவல் இருக்கும். அண்ட் 300 to 300 பிரேக் பண்ணா ஒரு நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா 250 270 ரீஜன் வரையும் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு. அந்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால். ஏன்னா அந்த 2 நாளுமே அந்த 300 லெவலை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 300 ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க நாளைக்கு நிஃப்டில வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பாத்தீங்கன்னா 400 to 500 and 400 to 300. ஸோ கோயிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச்ல வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா நேத்தோட லோவை ஆனா பிரேக் பண்ணிருக்குங்க. நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா நேத்தோட லோ வந்து பிரேக் பண்ணல. பட் வெரஸ் இன் பேங்க் நிஃப்டி நேத்தோட லோ வந்து பிரேக் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நேத்துக்கு இருந்த பிஓசி லெவல் பாத்தீங்கன்னா 48,500. இன்னைக்கு உண்டான பிஓசி லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதியோட லெவல் பாத்தீங்கன்னா 48,200 கிட்ட. ஸோ பிரேக் பண்ணி அதாவது ஒரு லெவல் வந்து கீழே இறங்கி தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ப்ரொவைடட் நாளைக்கு வந்து 48,000 நம்ம வாட்ச் பண்ணோம். 48,000 வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் சப்போர்ட் இன் பேங்க் நிஃப்டி. இது வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஆஃப் 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ 48,000ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் பேங்க் நிஃப்டி. இன்கேஸ் எடுத்துச்சு அப்படின்னா அகெயின் வந்து இந்த 48,200 அதாவது டுடேஸ் பிஓசி வில் ஆக்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மைனர் ரெசிஸ்டன்ஸ். அதை உடைக்கலாம், உடைக்காமல போகலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா கண்டிப்பா அது உடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ நாளைக்கு நம்ம நிஃப்டில பேங்க் நிஃப்டில வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து 48,000 will act as a support and 48,200 வந்து ஒரு மைனர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதே 48,200 வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அண்ட் 48,360ல இருந்து 400 வரையும் எங்க வேணா ரிஜெக்ஷன் இருக்கலாங்க. 360ல இருந்து 500க்குள்ள எங்க வேணா ரிஜெக்ஷன் இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டோட பவரை பொறுத்து தான் அது, மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா எனக்கு 7ஆம் தேதியில் நல்ல செல்லிங் பிரிண்ட் சிங்கிள் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளவு மேல போனாலும் நிறைய செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் இருக்கு ஸ்டில். அதனால நம்ம அது கேர்ஃபுல்லா தான் லாங்குக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இல்லைன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்டை வந்து டவுன் சைட்ல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான ட்ரேட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நாளைக்கு 48,000 உடைச்சுது அப்படின்னா
The next level of support will be 47,900 and 47,800. every 100 points க்கு ஒரு support காட்டுது. என்ன அப்படின்னா இதுதான் வந்து POCங்க. இது வந்து என்னையோட POC ன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதியோட POC. that will act as a first level of support. So 48,000 below பாத்தீங்கன்னா 47,900 47,800 every 100 points க்கு ஒரு support. In case 48,000 ல இருந்து support எடுத்ததுன்னா 48,200 will be the first target and 48,350 to 500 will be the second target. In case 500 க்கு மேல ஓபன் ஆச்சுன்னா ஒரு சிங்கிள் பிரிண்ட்டும் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். மார்க்கெட் எங்க வேணா ரிஜெக்ட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது எங்க ஓப்பன் ஆகுது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். நீங்க உங்க அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் I will post the video. Thank you so much for watching.